ஆச்சு இவளுக்கு? நானும் வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதையோ பறி கொடுத்த மாதிரி மூளைக்கு மூளையே உட்காந்துருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டாலும் ஒழுங்கா சொல்லவும் மாட்டா. நம்ம சூர்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஒருவேளை கமலுக்கு இவளுக்கும் செட் ஆகாம எதுவும் சண்டை வந்திருக்குமோ? அதனாலதான் இவ கோச்சிக்கிட்டு வந்திருப்பாளோ? அப்படி கோச்சிக்கிட்டு வந்தா போச்சு, சூர்யாவுக்கும் கமலுக்கும் இதை வச்சே சண்டை வரும். ஏற்கனவே அவங்க கல்யாணம் எடக்கு முடக்கா நடந்துச்சு. பத்தாவதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தேன். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டா போல இருக்கே. அடியே பத்மா, நீ ஏன்டி பைத்தியம் மாதிரி உளர்ற? சண்டை இருக்கோ இல்லையோ, ஆனா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு உளர ஆரம்பிச்சிரு. ஏதா இருந்தாலும் நம்ம காவியாட்ட கேட்டாதானே தெரியும். நம்மளா ஏதாவது ஒன்னு உளறிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, பைத்தியக்காரி. காவியா, அம்மாடி காவியா. ம், என்னம்மா சொல்லு. என்னடா மணி 6 மணிக்கு மேல ஆக போகுது. இந்நேரம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? டீ குடிக்கணும் போல இருக்கு, காப்பி குடிக்கணும் போல இருக்கு, பலகாரம் வேணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்ப. ஏன் அமைதியா வந்து உட்காந்துருக்குற? ஏன் உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா, என்னன்னு சொல்ல தெரியல. சரி கிளம்பு, நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். மா, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேனம்மா, அப்புறம் எதுக்குமா ஹாஸ்பிட்டலு? இல்லடி, உனக்கே என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு சொன்னேன். அதான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும்ல உடம்பு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். கிளம்பு கிளம்பு. சொன்னா புரிஞ்சுக்குமா, கொஞ்சம் ஃப்ரீயா விட. காலைல வந்ததுல இருந்து இதை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஃப்ரீயா விட கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்னு. காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, ஏதாவது வந்து உன்கிட்ட கேட்டேனா? இப்பதானே வந்து என்னன்னு கேக்குறேன், அதுக்குமே ஏன் மூஞ்ச காட்டுற? சாரிம்மா, ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்ல, சாரி. இனிமே அது மாதிரி பேச மாட்டேன். சரி சரி, தலைக்கு ஊத்திக்கிட்டியா? ம், ஆமாம்மா, பீரியட்ஸ் ஆகி 5 நாள் ஆச்சு. ஏன் ஏன் கேக்குற? இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. நீ தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்க வலிக்குது இங்க வலிக்குது ஒரு மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதான் பீரியட்ஸ் ஆயிட்டியா இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா நார்மல் ஆயிருவேன். சரி சரி, உன்னை பத்தி நான் எதுவும் கேட்கல. அண்ணனா நீ நல்லா இருக்காங்களா? ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க? ம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணனா நீ ஹாப்பியா இருக்காங்க. உனக்கும் கமலிக்கும் எல்லாம் ஒத்து போயிருச்சுல்ல? ஒத்து போயிருச்சுன்னா புரியலையே. இல்லடி, சும்மாவே உங்க அண்ணனோட நீ ஏதாவது வம்பிழுத்து சண்டை பண்ணிட்டு இருப்பல்ல, அது மாதிரி அண்ணி கூட எதுவும், அதான் கேட்டேன். மா, லூசாமா நீ? உன் கூட எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப வாயை கிளற பத்தியா? அண்ணனா நீ ஒன்னா? அண்ணன் கூட சண்டை போடுற மாதிரி அண்ணி கூட சண்டை போட முடியுமா? அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் அவங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? அப்பாடா, எப்படியோ அந்த அளவுக்கு அறிவு இருக்கே. நான் கூட நீ உங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு தான் இங்க வந்தியோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டே. அதை உன்கிட்ட கேட்கவும் பயமா இருந்துச்சு, அதான் அப்படி இப்படி கேட்டேன். நல்ல வேளை உன் வாயால நீ ஏன் சொல்லிட்ட. தெரியுமா, தெரியும். நீ அங்கிட்டு இங்கிட்டும் சுத்தி வளைச்சு பேசும்போதே எனக்கு தெரியும் நீ ஏதோ இக்கு வச்சு பேசுறேன்னு. இதுக்கு தான் இப்படி சுத்தி சுத்தி பேசியிருக்கிற. அதான் தெரிஞ்சிருச்சுல நான் அன்னி கூட சண்டை போடலன்னு. அப்புறம் என்ன, போய் வேலையை பாரு. என்னதே ஏன் வேலையை பாக்குறதா? இப்ப பாக்குறதும் என் வேலை தான். என் பிள்ளை சோகமா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்கறது என் பொறுப்பு தான். சரி சொல்லு, என்னாச்சு உனக்கு? அங்க எதுவும் பிரச்சனையா இல்ல படிக்கிற இடத்துல எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு உனக்கு? ஏன் திடுதிப்புன்னு ஊருக்கு கிளம்பி வந்த? காலையில நீ வந்ததுல இருந்து நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மூளைக்கு மூளை உட்காந்துக்கிறேன், எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற. எது கேட்டாலும் பதில் வர மாட்டுது. ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. என்னடி ஒண்ணும் இல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பெத்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சொல்லு, என்னத்துக்காக நீ ஊர்ல இருந்து உடனே கிளம்பி வந்த? அதுவும் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்திருக்கிற. அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி இன்னும் நான் கேட்கல, நீயே சொல்லிடு. இல்லைன்னா நான் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். என்னது, அம்மா நம்மளை இன்னைக்கு விடவே மாட்டுது. எப்போ ஏதாவது கேட்டா ஒன்றும் இல்லைம்மான்னு சொன்னா உடனே விட்டுரும். இன்னைக்கு என்னன்னா நோண்டி நோண்டி கேள்வி மேல கேள்வியே கேட்குது. இப்போ அம்மாட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? அம்மாட்ட உண்மையை சொல்லிடலாமா? நானும் அகில லவ் பண்ணது அம்மாவுக்கு தெரியுமே. அகிலோட கேரக்டர் சரியில்லைம்மான்னு சொல்லிடுவோமா? சேச்சா, வேண்டாம் வேண்டாம், அதை சொல்லக்கூடாது. எல்லாரும் அகில நல்லவன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதை சொன்னோம்னா அப்புறம் சரியா இருக்காது. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, இப்படிதான் காலையிலேருந்து உட்காந்துருக்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் வர மாட்டேது. என்னன்னு கேட்டா ஒழுங்கா சொல்லவே மாட்டேன். நான் போய் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாமா? அப்ப நீயே சொல்லு, என்னாச்சு? எதுக்காக ஓன் உட்காந்துருக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணன் அண்ணி ஏற்கனவே பாவம். பாவமா? என்னாச்சுடி? எதுக்குடி அண்ணன் அண்ணி பாவம்? ஓ, போச்சு, உளறிட்டுனா. இது எப்படியும் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னுச்சு. இருந்தும் வாய் சும்மா இருக்க மாட்டுது. உளறி கொட்டிட்டேன். இப்ப எப்படி அம்மாவை சமாளிக்கிறது? வேற வழி இல்ல, அம்மாட்ட உண்மையதான் சொல்லி ஆகணும். ஏன்டி இப்படி ஊம குசுமி மாதிரி உட்காந்துருக்குற? என்னன்னு சொல்லி தொலையேண்டி. என்னமோ மனசெல்லாம் பக்கு பக்குன்னு படபடன்னு அடிச்சுக்குது. ஐயோ அம்மா, ஓவர் ரியாக்ட் பண்ணாத, சொல்றேன். பேசுவடி, நீ பேசுவ. எனக்கு உண்மையுமே நெஞ்சொலியே வர்ற மாதிரி இருக்கு. என் நிலைமையெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது காவியா. என் நிலைமை எப்ப தெரியுமா உனக்கு புரியும்? என்ன மாதிரி நீ ஒரு பையனை பெற்று அதுக்கு கல்யாணம் பண்ணி அது நல்லா வாழுதா வாழலையான்னு தெரியும்ல, அப்ப தெரியும் என் கஷ்டம் உனக்கு. சரிம்மா சரிம்மா, நான் சொல்றேன். விட்டா எனக்கு சாபம் விட்டுருவ போல இருக்கு. ஆமாண்டி, நான் பெத்த பிள்ளைக்கு நானே சாபம் விடுவேனா? மா, போதுமா, இப்ப சொல்லட்டா வேண்டாமா? சரி சரி சொல்லு. ஆனா நீ இதை பத்தி அண்ணன்ட்டையும் அன்னைக்கிட்டையும் கேட்க கூடாது. சத்தியம் பண்ணு. சரி, நீ சத்தியம்லாம் கேக்குற? நீ சத்தியம் கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவியா. என் பையனும் என் மருமகளும் நல்லா தானே இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டைதெல்லாம் பண்ணலல்ல? ஐயோ அம்மா, இதுக்கு மேலே நான் சொல்லாம விட்டேன்னு வச்சுக்குவேன், நீ கதை கதையா கட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்லிடுறேன். அண்ணி கன்சிவா. என்னது, என் மருமக முழுகாம இருக்காளா? அம்மா, கோபப்படுறேன்னு மட்டும் கோச்சுக்கிறல்ல, ஏதாவது முழுசா கேக்குறியா நீ?
அண்ணி கன்சீவா இருக்கிறதா நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது அது கன்சீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அண்ணனும் அண்ணியும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஏமா அப்படி எல்லாம் பண்ற? என்னடி சொல்ற? என் பிள்ளைங்க ரெண்டும் ஏமாந்து போச்சா? ஆமாம்மா, எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம். கன்சீவ்னு நினைச்சுதான் போய் பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு அது குழந்தை இல்லை நீர்க்கட்டின்னு சொன்னாங்களாம். ஐயோ, என் பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப நொந்திருக்குமே. அதனாலதான் என் பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசாம இருக்கிறானா? ஆ, அண்ணனுக்கிட்ட இதை பத்தி எதுவும் ஃபோன் பண்ணி கேட்காதம்மா. அண்ணன் பாவம்மா. ஏற்கனவே உனக்கிட்ட இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னுச்சு. இப்ப நீ நோண்டி நோண்டி கேட்டதுனாலதான் சொன்னேன். ப்ளீஸ்மா அண்ணன்ட்ட இதை பத்தி கேட்காத. சரி, நான் கேட்கல விடு. ஆமா, அண்ணி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கா. இந்நேரத்துல நீ ஏன்டி அவளை விட்டுட்டு இங்க வந்த? இல்லம்மா, அண்ணி ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க பக்கத்துல நானும் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும்னு நான் இங்க வந்துட்டேன். சரி, அதுவும் சரிதான். அப்புறம் நீ அங்க இருந்தனா உனக்கு அந்த வேலை பாக்குறேன் இந்த வேலை பாக்குறேன்னு ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. கொஞ்ச நாள் அவர் ரிலாக்ஸா இருக்கட்டும். சரி, நீ கீழே வா, காஃபி போட்டு தரேன். சரிம்மா, நீ போ, நான் வர்றேன். பாவம் என் பிள்ளைங்க ரெண்டும் பக்கத்துல ஆறுதல் சொல்ல கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. முதல்ல என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசணும், எப்படி இருக்கானோ என்னமோ. அண்ணி, அண்ணி எங்க இருக்கீங்க? அண்ணி எங்க அண்ணி இருக்கீங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அண்ணின்னு கூப்பிட்டா வரமாட்டேனா? அண்ணி, நான் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அண்ணி அண்ணின்னு தான் கத்திட்டு வரேன். நான் எத்தனை தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து நிக்கிறீங்க. ஆமா, எங்க நீ உங்க போனு? என்னோட போனா? என்னோட போன் உனக்கு எதுக்கு அகில்? அண்ணி, முதல்ல உங்க போன் எங்கன்னு சொல்லுங்க. என்னோட போன் இங்க ரூம்ல தான் இருக்கும். ரூம்ல இருந்துமா நீங்க அண்ணன் கால் பண்ணி எடுக்கல? என்னது, உங்க அண்ணன் கால் பண்ணாரா? என்ன அகில் சொல்ற? நான் ரூம்லயே தான் இருந்தேன் இவ்வளவு நேரம். போன் ரிங்கான சவுண்டே எனக்கு கேட்கலையே. ஐயோ அண்ணி, அண்ணன் உங்களுக்கு 5 தடவைக்கு மேல கால் பண்ணிருக்காரு. நீங்க எடுக்கலனாக்கல எனக்கு கால் பண்ணி நான் ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்துட்டேன். இங்க எங்கதான் வச்சிருக்கீங்க போனை? ஐயோ அகில், வீட்ல எல்லாரும் பூஜை வீட்டுக்கு போனதுனால நான் வீட்டை தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு அப்பா வீட்டுக்கு போனேன். அப்ப போனையும் எடுத்துட்டு போயிருந்தேன். அங்கேயே வச்சுட்டு வந்தேன் அகில். அதான் உங்க அண்ணன் கால் பண்ணும்போது நான் எடுக்கல. போச்சு போங்க. 5 தடவைக்கு மேல கால் பண்ணி நீங்க எடுக்காததுனால அண்ணன் எனக்கு கால் பண்ணி கத்துறாரு. எங்கேயோ நீங்க போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, போய் என்னன்னு பாருன்னு என்னை திட்டுன்னு திட்டி அதுக்கப்புறம் அப்ப அனுப்பி வச்சிருக்காரு. நீ போங்க, நீ போன முதல்ல தேடி அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணி நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லுங்க. நீ சாரி அகில், என்னால நீ உங்க அண்ணன் திட்டு வாங்கிட்டியா? அண்ணி, நான் எங்க அண்ணன் திட்டு வாங்குறதெல்லாம் புதுசு இல்ல. நீங்க போங்க, போய் முதல்ல போனை தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணுங்க. நீ ப்ளீஸ் அண்ணி. ஓகே ஓகே அகில், நான் போறேன். இவங்க ரெண்டு சந்தோஷமா வாழ்றதுக்குள்ளே நம்ம உயிரை எடுத்துருவாங்க போல இருக்கே. ஒரு நிமிஷம் அகில். ஹே ரவினா, நீ என்ன வீட்டுல இருக்க? நீ அத்தையோட சேர்ந்து பூஜாக்க வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். நான் எதுக்கு அகிலங்க? அவங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணு வீடு பார்க்க போயிருக்காங்க. நான் எதுக்குங்க? அதுவும் இல்லாம எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வீட்ல தான் இருக்கேன். ஆமா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? மறுபடியும் ஆபீஸ் போற? இல்ல ரவினா, ஆபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சது, ஃப்ரீ தான். அதனால சும்மா சூர்யா வீடு வரையும் போலான்னு இருக்கேன். ஓ, மனசு மாறிட்ட போல இருக்கு. காவியாட்ட பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை சமாதானம் பண்ணலாம்னு போறியா? ஆல் தி பெஸ்ட் அகில். எது? நான் போய் அவளை சமாதானம் பண்றதா? இனிமே அவ தப்பி தவறி கூட என்னை பார்க்கவோ பேசவோ கூடாதுங்கிறதுக்காக நேத்தே ஊருக்கு போயிட்டா. என்ன அகில் சொல்ற? ஆமா ரவினா, நேத்தே அவ ஊருக்கு போயிட்டா. மேதா அங்கிள் தான் சொன்னாரு. கதிர் தான் கொண்டு ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கான். இப்போ நீ இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க அகில்? நான் என்ன பண்றது ரவினா? எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காத இடத்துல நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஊருக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் அவளை போயிட்டு கம்பல் பண்ணி என்னோட பேசு, என்னோட பழகு அப்படின்னு சொல்லி நான் அவளை டார்ச்சர் பண்றதுக்கு அவ இஷ்டத்துக்கே இருக்கட்டும். இனிமே நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நான் அப்ப எடுத்த முடிவு தான் இப்பவும் சொல்றேன். இனிமே அவ லைஃப்ல நான் இல்ல, என் லைஃப்ல அவ இல்ல, அவ்வளவுதான். அகில், இப்ப என்ன பண்றது? நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. கமலிக்கு ஃபோன் பண்ணா அவ போனே எடுக்க மாட்டா. அட்லீஸ்ட் அவ போன் எடுத்தாவது அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி காவியாட்ட பேச சொல்லலாம். காவியாவுக்கு உண்மை தெரிஞ்சாதானே திரும்ப அகிலோட பேசுவா. அவள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஐயோ போச்சு. என்ன இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு? எப்பவும் 2 தடவை கால் பண்ணுவாரு, 3ஆவது தடவை எடுக்கலன்னா கால் கட் பண்ணிடுவாரு. இன்னைக்கு என்ன 8 தடவைக்கு மேல கூப்பிட்டுருக்காரு. போச்சு, இன்னைக்கு ஃபோன் பண்ணோம்னா நம்ம செத்தோம். போச்சு போச்சு, மறுபடியும் கால் பண்றாரு. ஃபோன் எடுக்கவே பயமா இருக்கே. எடுத்து பேசினா கொன்னே போட்டுருவாரு. ஹலோ ஹலோ, என்னங்க கேக்குதா? என்னங்க கேக்குதா? என்னங்க? எத்தனை தடவை கால் பண்றது? போனை கூட எடுக்காம எங்க போன? உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எங்கேயாவது போனா சொல்லிட்டு போனு. இப்ப எங்க போன? எங்க போய் பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்க? எனக்கு ஒண்ணு புரியல. பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு நீ போறியா, இல்ல பிரச்சனை உன்ன தேடி வருதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துட்டே இருக்க. என்ன உன்னை எங்க போனாலும் கதிரு அப்படி இல்லைன்னா மாமாவை கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன்ல. அப்படியே அவங்க 2 பேரும் இல்லனாலும் சிவா அகில் 2 பேரும் யாராவது கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன்ல. ஆமா, போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம், அதை முதல்ல சொல்லு. என்ன பேச விட்டா தானே நான் சொல்ல முடியும். ஃபோன் எடுத்ததுல இருந்து நீங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசவே விடல. அப்புறம் எப்படி நான் பேசுறது? சரி சொல்லு.
எல்லாரும் பூஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ வீட்ல தானே இருந்த. ஃபோன் கூட எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தூக்கமே வரல. அதனால தான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பூஜா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரின்ட்டு நான் வீட்டில் ஒத்தையா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு அப்பா வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஃபோனை அப்பா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணது தெரியல. இப்போ அகில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோனை அப்பா வீட்டில் மறந்து வச்சதுனால தான் ஃபோன் எடுக்கல. மற்றபடி நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகல. நீங்கள் சொன்னதுனால நான் யார்கிட்டையுமே அதிகமாக பேச்சே கொடுக்கல தெரியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறேன். சரி, சரி. ஃபோன கையிலேயே வச்சுக்க. மறுபடியும் ஃபோன எங்கேயாவது வச்சுட்டு வந்துடாம. ம், சரிங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லைங்க, யாரும் இன்னும் வீட்டுக்கு வரல. அகில் மட்டும்தான் வந்திருக்கான். சிவா ஆஃபீஸில் இருக்காங்க. மற்ற எல்லாரும் பூஜா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரல. ஆ, ஓகே, ஓகே. ஆ, ஆமா. நைட்டு தூங்கலன்னு சொன்னேன்ல. என்னாச்சு? ஏன் தூக்கம் வரல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதை சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது? பரவாயில்ல. சொல்லுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் ஊருக்கு போகும்போதே இத்தனை நாள் உங்களோட தூங்கிட்டேன். நீங்கள் எல்லாமே என்னால் தூங்க முடியாதுன்னு. எங்கே பார்த்தாலும் உங்கள் முகம்தான் தெரியுது. விளையாட்டு பேச்சுல விசவூசி ஏத்துற நிலேசா பார்க்க மின்னல் கொட்டிடுதே ஒளி பாஞ்சவோ முகம் மனசோட மோதுதே நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே இந்த கொஞ்ச நாள் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்கியும் நீங்கள் எல்லாமே தூக்கமே வர மாட்டுது. என்ன பண்ணுறது? ஓ, அதான் காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணமா? எங்கேயாவது பிரச்சனை எழுதி வச்சுட்டு தூக்கம் வராம வச்சுக்கிட்டு இருக்கியா? போய் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் நீங்களே ஏதாவது என்னை கம்பல் பண்ணி கேட்டாலும் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லவே மாட்டேன் பாருங்க. சரி, சரி. ஓகே, ஓகே. கோவப்படாத. இப்ப எங்க இருக்க? அதான் சொன்னேன்ல, ஃபோனை மறந்து அப்பா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு. இதை எடுக்க வந்தேன். வந்ததும் நீங்கள் கால் பண்ணீங்க. அதான் இங்கே உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இனிமேல் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். சரி, சரி. பார்த்து பத்திரமா இரு. ஓகேடா? ஏங்க, என்ன? எப்போ வருவீங்க? அதான் சொன்னேன்ல, வேலை விஷயமா வந்திருக்கேன்னு. சீக்கிரமே வந்துடுறேன். ம், சீக்கிரம் வந்துடுங்க. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே. சீக்கிரமே வந்துடுறேன். ம், சரி, வச்சிடுறேன். ஆ, சரி. நானுமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் சாரு.